ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு மனம் திரும்புதலாகிய கனி. மத்தேயு 3:8 சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கர்த்தர் நம்மிடத்தில் கனிகளை எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிற கனி என்ன? முதலும் முக்கியமான கனி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியாகும். கிறிஸ்தவ மார்க்கத்தின் அஸ்திபாரமே மனம் திரும்புதல் தான். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முதுகெலும்பு போல் இருக்கும் முக்கியமான உபதேசம் மனம் திரும்புதல் ஆகும். மனம் திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை, பாவ மன்னிப்பு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. மூன்றும் ஒன்றோடொன்று இணைந்தவை. மனம் திரும்புதல் என்றால் என்ன? பாவ வாழ்க்கையிலே சென்று கொண்டிருக்கிற மனுஷன் அதை குறித்து வருந்தி மனஸ்தாபப்பட்டு தேவனண்டை திரும்புதலாகும். அவன் பரலோக வழிக்கு திரும்ப வேண்டும். முழு மனதோடு நல்வழிக்கு அவன் திரும்ப வேண்டியிருப்பதால் மனம் திரும்புதல் அத்தியாவசியமானதாய் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் தேவன் கொடுக்கும் முதல் செய்தி மனம் திரும்புதல் தான். வனாந்தரத்திலிருந்து வந்த யோவான் ஸ்நானகன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று தன்னுடைய முதல் பிரசங்கத்தை ஆரம்பித்தார். மத்தேயு 3:2. அதுபோலவே இயேசுவும் தன்னுடைய முதல் பிரசங்கமாக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். மத்தேயு 4:17. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கமே பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்கவே ஆகும். மத்தேயு 9:13. மனம் திரும்பும் போது பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுகிறது, சாபங்களெல்லாம் நீக்கப்படுகிறது, உள்ளத்தை அழுத்திக் கொண்டிருந்த குற்ற மனசாட்சி நீங்குகிறது, தேவ சமாதானம் உள்ளத்தில் குடிகொள்ளுகிறது. மனம் திரும்பும் போது உள்ள ஆசீர்வாதத்தையும், மனம் திரும்பாத பட்சத்தில் உள்ள தண்டனைகளையும் நியாய தீர்ப்புகளையும் கூட வேதம் வர்ணிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பி தேவனை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் பரலோகத்திலிருந்து அதை கேட்டு தம்முடைய இரக்கங்களின்படியே இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார். நெகேமியா 9:28. நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பி உபவாசம் பண்ணி ரட்டுடுத்தி சாம்பலிலே அமர்ந்து தங்கள் பாவங்களுக்காக துக்கித்த போது கர்த்தர் தான் செய்ய இருந்த தீங்கை செய்யாமல் இருந்து விட்டார். எந்த சூழ்நிலையிலே நீங்கள் தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தாலும் கண்ணீரோടെ மனம் திரும்புவீர்களா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பீர்களா? கர்த்தரை சந்தோஷப்படுத்தி அவரிடத்திலே ஐக்கியம் கொள்வீர்களா? அவர் சமாதானத்தோடு உங்கள் அருகிலே வந்து நீங்கள் கொடுக்கும் மனம் திரும்புதலின் கனியை புசிப்பாராக. கர்த்தர் மனம் திரும்புதல் என்ற பாக்கியத்தை பூமியில வைக்காமல் இருந்திருந்தால் யாராலும் இந்த உலகத்தில் நிலை நிற்கவே முடியாது. நம்முடைய எல்லா பாவங்களுக்கான தண்டனையும் நம்மேல் அமரப் பண்ணினால் யார் அதை சகிக்கக்கூடும்? ஆகவேதான் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து தாமே சிலுவையிலே சுமந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு தந்தருளுகிறார். தேவப்பிள்ளைகளே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் கனி கொடுப்பீர்களாக. இன்றைய நினைவிற்கு லூக்கா 15:7. மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைய வேத வாசிப்பு காலை யாத்ராகமம் 7 மற்றும் 8ஆம் அதிகாரங்கள், மாலை மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1 20ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை
வாழ்த்துகிறோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென். ஆமென்.